ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வரைக்கும் நம்ம போட்ட ஸ்டிச் எல்லாமே நீங்கள் நல்லா பழகிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இன்றைக்கும் நம்ம ஒரு முக்கியமான ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஸ்டிச் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம பீகாக் ஃபெதர் ஸ்டிச் நிறைய இடத்துல பார்த்துருப்போம். அந்த ஸ்டிச் தான் நம்ம இப்போ போட போகிறோம். அதுலேயே டைப் 1 டைப் 2 இருக்குது. இன்றைக்கி நான் உங்களுக்கு டைப் 1 எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துட்றேன். நம்ம இது வரைக்கும் போட்ட ஸ்டிச் எல்லாமே நீங்கள் பழகியிருந்தீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே என் கூடயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் போடுற அடுத்தடுத்த ஸ்டிச் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம அடிக்கடிக்க யூஸ் பண்ணுற ஸ்டிச்சே தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். வாங்க இந்த ஸ்டிச் எப்படி யூஸ் பண்ணுறது போடுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ சென்டரில் இந்த மாதிரி திலகம் ஸ்டோன் வச்சு நம்ம எப்பயும் போல் அவுட்லைன் வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிற மாதிரி மற்ற லைனையும் நீங்கள் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? சென்டரில் நம்ம அவுட்லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா ஸ்டோன் வச்சு, அந்த லைன் விட்டுருங்க. ஓகேவா? விட்டுட்டு இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன், ஓகேவா? 3 லைன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சென்டர்லேயும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் ஆஃப் செகண்ட் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போது ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட் எடுத்துகிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு செகண்ட் லைனுக்கு போய்ட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு அகெயின் தேர்ட் லைனுக்கு போய்ட்டு ஒரு செயின் எடுக்கிறோம். சரியா? எடுத்துகிட்டு அப்படியே ரிவர்ஸ் இழுக்கிறோம். பட்டன் குழுக்கு இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு திருப்பியும் ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போட்டுறோம். சரியா? சேம் இதே மாதிரி தான் நாம் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் தான் இதில் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஃபஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண போகிறோம். செகண்ட் ஆஃப் செகண்ட் ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு போகிறோம். செகண்ட் லைனில் ஒரு செயின் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தேர்ட் லைனில் ஒரு செயின் எடுத்துகிட்டு கேப் விட்டு செயின் போட போகிறோம் அடுத்தடுத்து. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் லைனுக்கே வந்துட்டு ஒரு செயின் எடுத்துகிட்டு ஒரு குட்டி லாக் ஸ்டிச் அப்படிங்கிறது ஒரு குட்டி செயின் தான். சரிங்களா? திருப்பியும் செகண்ட் லைனுக்கு போகிறோம். தேர்ட் லைனுக்கு போடக்கூடிய செயின் கொஞ்சம் கேப் போடுறோம் இடையில. சரிங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட செயினுக்கும் இப்போ போட போகிற செயினுக்கும் கொஞ்சம் கேப் விட போகிறோம். ஓகேங்களா? போட்டுட்டு திருப்பி ரிவர்ஸ் கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் பட்டன் கோல் கிளிக்கிற மாதிரி ரிவர்ஸ் கொண்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கே கொண்டு வந்துடுவோம் இல்லையா? கொண்டு அதுக்கப்புறம் ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்தில் குட்டி லாக் ஸ்டிச் நம்ம போடுவோம். சேம் இதே மாதிரி தான் இந்த ஸ்டிச் போடுறப்ப கொஞ்சம் பொறுமை அவசியம். நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதுதான் சொல்லியிருக்கேன். ஏன்னா த்ரெட்டு பிசுறு தட்டிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக போட்டுகிட்டே வாங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுறது எல்லாமே பேசிக் ஸ்டிச் தான். பேசிக் ஸ்டிச் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களால் வேறு எந்த ஸ்டிச் காட்டினாலுமே நீங்கள் அழகாக போட்டுற முடியும். ஸோ அதனால் பேசிக் ஸ்டிச் கற்றுக்கிட்டே நம்மளால் ஒரு ப்ளவுஸை முழுசாக முடிச்சு கொடுக்க முடியும். எப்பயுமே த்ரெட் ஒர்க்கு தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஈஸி. ஸோ அதனால் த்ரெட் ஒர்க்குக்கு நீங்கள் சில்க் த்ரெட் வச்சுட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரமாவது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைம் எடுத்துக்கோங்க. நீங்கள் ஒரு 1 வீக் இங்கே இடையில விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பியும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ அதனால் டெய்லியும் கொஞ்சம் நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம முடிக்க போகிறோம். இந்த கிளாத்தில் கொஞ்சம் ஹோல்ஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த கிளாத் அப்படிப்பட்ட கிளாத்து நீங்கள் அதனால் ஒன்றும் மிஸ்டேக்குன்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஸ்டிச்சோடு அதாவது நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. இப்போ இதோடு நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் இப்போ எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் ஆஃப் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இதே மாதிரி நம்ம சென்டரில் த்ரெட் எடுக்கிறோம். நான் த்ரெட்டை கட் பண்ணல, அப்படியே தான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ அதனால் இங்கெல்லாம் லாக் ஸ்டிச் தேவையில்லை. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாகவே த்ரெட்டை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு எப்பயும் போல் செகண்ட் லைனுக்கு போகிறோம், ஒரு செயின் எடுக்கிறோம், தேர்ட் லைனுக்கு போகிறோம் கொஞ்சம் கேப் விட்டு, அதுக்கப்புறம் ஒரு செயின் எடுக்கிறோம், திரும்பி ரிவர்ஸ் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் லைனுக்கே ஒரு செயின் எடுத்துகிட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஸ்டிச். சேம் அதே மாதிரி தான் இந்த பக்கம் எப்படி நம்ம ஃபில் பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இந்த சைடும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்டிச் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். பீகாக் ஸ்டிச் அப்படிங்கிறது பீகாக்கோட கலரே நீங்கள்
கலர் அந்த கலர் த்ரெட்டை வந்து சூஸ் பண்ணி நீங்கள் போடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்குறக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அது இடையில நம்ம ஸ்டோன் கொடுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அது பீகாக் கலர் ஸ்டோனே கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்டிச் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டிச் தான். ஸோ அதனால் போட்டு பழகிக்கோங்க. நீங்கள் நிறைய கஸ்டமரும் வந்துட்டு இந்த ஸ்டிச் வந்துட்டு விரும்பி கேட்பாங்க. எப்பயுமே த்ரெட் ஒர்க் வந்துட்டு எல்லாருமே விரும்பி போடக்கூடிய, கேட்டு விரும்பி போட்டுக்குவாங்க. ஏன்னா த்ரெட் ஒர்க் வந்துட்டு அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்துட்டு ஃபேட் ஆகாது, லைஃப் லாங் உங்களுக்கு வரும். ஸோ அதனால தான் த்ரெட் ஒர்க் வந்துட்டு நல்லா கற்று வச்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் இங்கேயும் நம்ம முடிக்க போகிறோம், இந்த சைடும் நம்ம முடிக்க போகிறோம். ஸோ அதனால் வரைஞ்சிருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிட்டே வாங்க. ஓகே, இங்கே எண்டு நாட் போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, இப்போது லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிச் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எப்பயுமே த்ரெட் ஒர்க்குனா நம்ம டபுள் ஸ்டாண்டு தான் எடுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சும் டபுள் ஸ்டாண்டு த்ரெட்டை யூஸ் பண்ணி நம்ம போட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் ஸ்டிச் பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் வந்துட்டு டபுள் ஸ்டாண்டு த்ரெட்டு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு செகண்ட் லைன் இருக்கு இல்லையா, அது மேலே ஸ்டிச் போடுங்க. ஓகேவா? போட்டுட்டு அப்படியே ரிவர்ஸ் இழுத்துக்கலாம். இப்போ நான் போடுற மாதிரி போடுங்க. நல்லா கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்பயும் ஸ்டிச் நம்ம சென்டர்லேருந்து தானே ஸ்டார்ட் பண்ணோம், அதே மாதிரி இதுவும் சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. த்ரெட்டை ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து எடுத்திருக்கோம். செகண்ட் லைனை கொண்டு போய்ட்டு ஒரு செயின் எடுத்திருக்கோம். அப்படியே ரிவர்ஸ் இழுத்துட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுக்கிறோம். லாக் ஸ்டிச்சுங்கிறது குட்டி செயின் தான். சேம் அதே மாதிரி தான் போட்டுகிட்டே வரும். செகண்ட் லைனில் கொண்டு போய் நீடியில் வைக்கிறீங்க இல்லையா, அது தேர்ட் லைனில் கொஞ்சம் கேப் விட்டு செயின் போட்டிருக்கேன் பாரு, அந்த கேப்புக்கு இடையில தான் நீங்கள் வந்துட்டு கொண்டு போய் நீடியில் இறக்கி த்ரெட்டை வெளியே எடுக்கிறீங்க. உங்களுக்கு பார்த்தா நல்லா தெரியும். சேம் இதே மாதிரி தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நமக்கு டபுள் ஷேடோவில் கிடைக்கும். ஃபெதர் ஸ்டிச் வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக க்ரீன் கலரும் அதுக்கப்புறம் நான் ஒரு தேன் கலர் மாதிரி ஒரு கலர் த்ரெட்டும் நான் எடுத்திருக்கேன், சாண்டில் கலர் மாதிரி. நீங்கள் வந்துட்டு பீகாக் கலரே எது நீங்கள் வந்துட்டு சாரீக்கு மேட்ச் பண்ணணும், எந்த மாதிரி சாரீக்கு கான்ட்ராஸ்ட்டாக நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ப்ளவுஸில் ஒர்க் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டிச் போட்டுட்ருக்கும் போது சென்டர்லாம் த்ரெட்டு இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக போடுங்க. நம்ம ஸ்டிச் எப்படி போடுறோம், ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து த்ரெட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சுக்கு இடையில நம்ம இடையில கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம் இல்லையா, அந்த கேப்பில் தான் நான் விட்டு விட்டு இழுத்து ஸ்டிச் போட்டே வரேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் டபுள் ஷேடோவில். இப்போ இங்கே நம்ம எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போது ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போது செகண்ட் ஹாஃபையும் நம்ம வந்துட்டு ஃபில் பண்ணிக்கலாம். செகண்ட் ஹாஃபும் சென்டர்லேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி அந்த கேப்பில் கரெக்டாக பாருங்கள், அந்த செகண்ட் லைனில் அந்த ஸ்டிச்சோட கேப்பில் தான் நம்ம வந்துட்டு ஸ்டிச் எடுத்துகிட்டு வந்து லாக் ஸ்டிச் போடுறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் லைனில் த்ரெட் எடுக்கிறீங்க, செகண்ட் லைனில் கொண்டு போய் செயின் போடுறீங்க, மறுபடியும் பட்டன் ஹோல் இழுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க, ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போட்டுறீங்க. அவ்வளோதான். இந்த ஸ்டிச் முடிச்சுட்டு பீட் ஒர்க்லாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் பிரைட் கலரில் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலராக யூஸ் பண்ணலாம், இது வரைக்கும் யூஸ் பண்ணாத கலர் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் இந்த மாதிரி டபுள் ஷேடோவில் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு அதுவும் அப்படி தான். ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்ட் ஃபில் பண்ணும். செகண்ட் இப்போ போட்டுட்டுருக்கிற பட்டன் ஹோல் ஸ்டிச்சும் ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம், செகண்ட் ஹாஃப் வந்துட்டு செகண்ட் ஃபில் பண்ணுவோம். இப்போ நான் முடிச்சிட்டேன். ஸோ அதனால் எண்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. பாருங்கள், பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ சென்டரில் நாம் ஸ்டோனுக்காக இடம் விட்டுருந்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா ட்ரை ஆகட்டும். நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ வெளியில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துகிட்டு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட் ஒர்க் நான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லாக் ஸ்டிச் போட்டுட்டு தான் பீட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு பீட் ஒர்க் பார்க்குறக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
நீங்கள் சுகர் பீடு உங்களுக்கு எது கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் 3 mm பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுறேன். சென்டர்லேயும் வந்துட்டு 3 mm பீடு கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அதனால ட்ரை ஆனோடனே நான் உங்களுக்கு சென்டர்லேயும் வந்துட்டு 3 mm பீடு கொடுத்துட்டு காட்டுறேன். இப்போது இது என்ன போட்டு நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ சென்டரில் கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ஆனதுக்கப்புறம் நான் 3 mm பீடு தான் நான் கொடுப்பேன். பாருங்கள், சென்டரில் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் 3 mm பீடு கொடுத்து நான் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.